சமீபத்தில் 2 சேட்டலைட் இமேஜரி வெளியாயிருக்கு. இந்த 2 சேட்டலைட் இமேஜரியில் ஒரு முக்கியமான இமேஜரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SAR சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடுத்த ஒரு இமேஜ். இந்த குறிப்பிட்ட இமேஜில் மேற்கு நாடுகள் என்ன மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னா, ஈரானை சேர்ந்த S-300 அப்படின்ற வான் பாதுகாப்பு அமைப்பு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றத இந்த இமேஜின் மூலமாக மேற்கு நாடுகள் மேற்கோள் காட்டுறாங்க. கூடுதலாக அவங்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, இஸ்ரேல் நடத்தின இந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸில் ஈரானோட தலை சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பாக இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கிற இந்த S-300 டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்றது ஒரு சக்ஸஸ் தான் சொல்லி மேற்கு நாடுகளோட மீடியா அவுட்லெட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடாரை பயன்படுத்தி எப்படி பல கிலோமீட்டர்கள் கீழே இருக்கிற, அதாவது பொதுவாக ஒரு சேட்டலைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100லேருந்து 200 கிலோமீட்டர் ஆல்டிடியூடில் இருக்கும். அவ்வளோ உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டு எப்படி அதோட கேமராவை பயன்படுத்தி கீழே இருக்கக்கூடிய இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு ஒழுங்காக இருக்கா இல்லை டேமேஜ் ஆயிருக்கான்றதை பார்க்க முடியும். அண்ட் இந்த SAR இமேஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ப்ராபகண்டாவை பண்ணுவாங்கன்றதை தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் கடைசி பாகம் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் இப்போ இந்த மேற்கு நாடுகள் வச்சுருக்கக்கூடிய மிகப்பெரிய கிளைமு உண்மையாக இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், நார்மலாக ஒரு சேட்டலைட் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும். சேட்டலைட்டை பயன்படுத்தி நீங்கள் கீழே இருக்கிற ஒரு பொருளை புகைப்படம் எடுத்தீங்க அப்படின்னா மேகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புகைப்படத்தை மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சேட்டலைட் வச்சுருக்கேன். எனக்கு என்னோடய வீட்டை சுற்றி இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் அப்படின்னா நான் கூகுளில் போய் லாகின் பண்ணி எனக்கு கீழே இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்பேன். ஆனால் அப்படி நான் பார்க்குறப்ப ஒவ்வொரு தடவையும் என்னோடய லேண்டுக்கு மேலே மேகம் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்னோடய அக்ரிகல்ச்சரல் லேண்ட் எப்படி இருக்குன்றதை என்னால் பார்க்க முடியாது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பமே வந்துச்சு. இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப எளிமையாக இருக்கும். அது எப்படி வேலை செய்யுதுன்றதை என் கையில் இருக்கிற கிளாஸை வச்சு என்னால் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளாக நான் இந்த கிளாஸை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு மேலேருந்து வரக்கூடிய லைட் சோர்ஸ் இந்த கிளாஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி என் கண்ணுக்குள்ளே போகுது. அதனால தான் இந்த கிளாஸை என்னால் பார்க்க முடியுது. எந்தெந்த ஆங்கிள்லேருந்து லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத வச்சு டெப்த் ஆஃப் வியூ அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக வேணாம். இதுதான் பேசிக்கான பிரின்சிபல். இதே பிரின்சிபலை பயன்படுத்தி தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஸ்பை சேட்டலைட்ஸும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய லைட் சோர்ஸ்லேருந்து பூமியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷனை பயன்படுத்தி தான் புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகங்கள் வந்து மறைக்கிறது தான். மேகம் சப்போஸ் எதிரிகளோட ஃபார்மேஷனுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கீழே என்ன நடக்குது அப்படின்றத அவங்களால பார்க்க முடியாது. ஸோ மேகங்களை ஊடுருவி கீழே இருக்கிற பொருளை பார்க்கறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் தேவைப்பட்டப்ப உருவானது தான் SAR சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் தொழில்நுட்பம். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றதையும் நம்ம இதே கிளாஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போது சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடாரை பொறுத்த வரைக்கும் அந்த சேட்டலைட்டு தான் அதுக்கு தேவையான சோர்ஸையே எமிட் பண்ணும். அதாவது எனக்கு மேலே இருக்கிற லைட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாமல் என்னோட கண்களே ஒரு சோர்ஸை எமிட் பண்ணும். என்னோட கண்கள்லேருந்து வெளியாகக்கூடிய சோர்ஸ் அப்படின்றது இந்த கிளாஸில் பட்டு மறுபடியும் என் கண்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா என்னோட கண்கள் பயன்படுத்தக்கூடிய முறை அப்படின்றது SAR அப்படின்ற முறை. ஸோ இதுபடி தான் சேட்டலைட்ஸும் அதுக்கு தேவையான சோர்ஸை அதுவே எமிட் பண்ணும். இப்போ இதுக்கும் க்ளவுட்ஸை ஊடுருவி கீழே என்ன இருக்குன்றதை பார்க்குறதுக்கும் என்னடா லிங்க்னு கேட்டிங்கன்னா, நீங்களே ஒரு சோர்ஸை எமிட் பண்ணுறப்ப உங்களுக்கு பிடிச்ச வேவ் லென்த்தில் அந்த சோர்ஸை உங்களால் எமிட் பண்ண முடியும். இப்போதைக்கு காமனாக இருக்கக்கூடிய சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் தொழில்நுட்பத்தோட வேவ் லென்த் என்ன, ஆர் ரேடார் பேண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா XCL பேண்ட். இந்த X அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறதுலே லோயஸ்ட் பெனிட்ரேஷன் இருக்கக்கூடிய ரேடார் வேவ். இந்த வேவு பேசிக்காக மேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை ஊடுருவி கீழே போயிடும், அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஆனால் இந்த தரையில் இருக்கக்கூடிய லோவஸ்ட் டென்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டை பார்க்குறீங்க. அந்த ஃபாரஸ்ட்டோட மேற்பரப்பில் ஒரு கூரை மாதிரி இருக்கும், பச்சை கூரை அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அந்த கூரையில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் X அப்படின்ற பேண்டு. C அப்படின்ற பேண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக பெனிட்ரேட் பண்ணும், கூரையில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இன்னும் கொஞ்சம் உள்ளே இறங்கி அந்த மரத்தோட கிளைகளில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். L அப்படின்ற பேண்டு கடைசி வரைக்கும் டீப்பாக உள்ளே போய் அந்த மரத்தோட ஸ்டெம்மில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு 3 விதமான இமேஜஸ் கிடச்சிருக்கும். அதாவது 3 விதமான இமேஜஸுமே மேலே மேகங்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கு தெளிவாக கிடைக்கக்கூடிய இமேஜஸ். இந்த இமேஜை நீங்கள் ஒன்றா கம்பேர் பண்ணீங்க ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக கீழே என்ன நடக்குது அப்படின்றது தெரியும்.
ஸோ இந்த ஒரு சிந்தட்டிக் அப்பச்சர் முறையை முதல் முறையாக கொண்டு வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்டரியில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எதிரிகளோட நடமாட்டம் எப்படி இருக்குது, எதிரிகளோட கூடாரங்கள் எப்படி இருக்குது, கூடாரங்கள் தாண்டி எக்யூப்மெண்ட் எத்தனை இருக்குது, மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி அங்கே என்ன இருக்குது அப்படின்றத இந்த சேட்டலைட் தொழில்நுட்பம் மூலமாக அவங்களால 24 மணி நேரமும் மானிட்டர் பண்ண முடியும். அண்ட் ஒவ்வொரு வேவ்லென்த்தில் இருந்து கிடைக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம மேட்லேபில் ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதை கிளாஸிஃபை பண்ணி நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் எடுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எதிரிகள் எத்தனை பீரங்கியை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்றத முதற்கொண்டு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கான ஒரு டேட்டாவை இந்த மல்டிபிள் பேண்ட்ஸை வச்சு நம்ம கேதர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்னோட இன்ஜினியரிங் காலேஜில் என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டார் இமேஜஸ் தான். ஸோ இந்த காணொலியில் நான் 2 பேருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாத்து நிஷா மேமு, பானு மேமு 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா 2 பேர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை முடிச்சாங்க. இதை முடிச்சதுனால தான் இதை பற்றின இன்டெப்த்தான ஒரு அறிவு எனக்கு கிடச்சிச்சு. அதனால தான் இந்த வீடியோவே நடக்குது. இப்போ உங்களுக்கு இந்த SAR அப்படின்னு சொல்லக்கூடிய சேட்டலைட் இமேஜரி எப்படி வேலை செய்யுதுன்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்ததாக அந்த 2 இமேஜையும் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு முன்னாடி அந்த 2 இமேஜை நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போலரைஸ்டு வெர்ஷனு, அது ஒரு டெக்னிக்கல் டேர்மு. இந்த இமேஜில் வந்து தெளிவாக அந்த விமானப்படை தளத்தோட எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாகங்கள் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே சென்ட்ரலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜ் தான் இந்த விமானப்படை தளத்தோட இமேஜ். இதிலிருந்து ஒவ்வொரு பாகங்களாக அவங்க செலக்ட் பண்ணி அதை இன்னும் ஜூம் பண்ணி அங்கே என்ன இருக்குது அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 F-14 டாம்கேட் போர் விமானங்கள் இருக்குது அண்ட் அதோட பாதுகாப்பு அமைப்பும் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கர் காம்ப்ளெக்ஸும் இருக்குது. இங்கே தான் வீரர்கள் தங்குவாங்க. அது கூடவே ஒரு சாம் சைட், அதாவது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலோட சைட்டு இந்த இடத்துல இருக்குது. அண்ட் அது கூடவே இங்கே இந்த கருப்பு இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா S-300 சாமோட சைட் இருக்குது. ஸோ இந்த சாம் சைட்டை தான் அவங்க சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடார் மூலமாக ஜூம் பண்ணி இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்குன்னு சொல்லி, அதுவும் அந்த தாக்குதல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெளிவாக இந்த சேட்டலைட் இமேஜரியில் உங்களால் பார்க்க முடியும். இது வந்து உங்களுக்கு தெளிவாக இல்லை அப்படின்னாலும் நான் இந்த வீடியோக்கு மேலே ஓவர்லேவாக இன்னொரு தடவை நான் அந்த இமேஜை போடுறேன். 3-4 செகண்ட்ஸ் இருக்கும். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்களுமே இந்த இமேஜை தெளிவாக பார்க்கலாம். எந்தெந்த சைட்டு எங்கெங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ இதுதான் அந்த சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடார்லேருந்து ரிலீஸ் ஆன இமேஜ். நான் கடந்த இமேஜ்லேயே காமிச்சிருப்பேன் இந்த குறிப்பிட்ட சாம் சைட் அப்படின்றது அந்த ஏர்பேஸில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேடார் இருக்கும், ஒரு லான்ச்சர் இருக்கும். ஸோ ரேடார், லான்ச்சர், அது கூடவே சப்சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லி எல்லா பகுதிகளும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடார் தொழில்நுட்பத்தின் மூலமாக அவங்க ஒரு இமேஜை கேப்சர் பண்ணுறப்ப நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இந்த இடத்துல இங்கே ஒரு 30N6E அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெக்கானிசம் இருக்குது. இந்த 30N6E அப்படின்றது S-300 சிஸ்டமோட ரேடார் டோமு. ஸோ அதோட ஃப்ளிப் ரேடார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த குறிப்பிட்ட நம்பரை கொடுப்பாங்க. ஸோ S-300ஓட ரேடார் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பகுதியில் இருக்குது. ஆனால் இதோட சப்சிஸ்டம்ஸ், ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், லான்ச்சர் அப்படின்னு சொல்லி எதுவுமே இந்த இடத்துல இல்லை. ஆனால் தாக்குதலுக்கு முன்னாடி நடந்த அந்த இமேஜ் நான் இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, அது தாக்குதலுக்கு முன்னாடி எடுத்தது. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சிஸ்டமும் ப்ராப்பராக அதோட லொக்கேஷனில் இருந்திருக்கும். ஸோ இதை வச்சு தான் இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க, இந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற இந்த 30N6E அப்படின்றது டேமேஜ் ஆகிருக்கு. அதனால தான் இதை தவிர மித்த எல்லா சிஸ்டம்ஸையும் அப்ரூவ் படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ரிப்போர்ட்டிங் ஸ்பாட்லைட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ஃபஹான் ஏர்பேஸோடது, ரீஜன் ஈஸ்ஃபஹான். அண்ட் இங்கே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா உம்ப்ரா சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடார் இமேஜரி அப்படின்னு இருக்கும். அண்ட் அதோட நம்பர் இருக்கும். இது எந்த டேட்டில் எடுத்தது, எந்த மாதம், எந்த வருஷம் அப்படின்றது எல்லாத்தோட டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனாக. உம்ப்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தனியார் நிறுவனம். சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடார் தொழில்நுட்பம் மூலமாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இமேஜஸை கேதர் பண்ணி அவங்க போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதுதான் நடந்திருக்கு. இந்த 2 இமேஜரியை வச்சு தான் மேற்கு நாடுகள் இவ்வளோ பெரிய கிளைமை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 இமேஜை கிளாஸிஃபை பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு விஷயத்தை அடிப்படையில் புரிஞ்சிக்க முடியும். இப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடியது வெறும் அந்த ரேடார் அமைப்பு மட்டும்தான். அதாவது S-300 சிஸ்டமோட அந்த ரேடார் அமைப்பு. அதை தாண்டி வேறு எந்த சிஸ்டமுமே அங்கே இல்லை. அண்ட் அதே சமயம் நம்பர்ஸ் டோன்ட் லை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதாவது நம்பர்ஸ், டேட்டாஸ் பொய் சொல்லாது. மனிதர்களாகிய நம்ம தான் பொய் சொல்லுவோம். சேட்டலைட் இமேஜரி, SAR இமேஜரி பொய் சொல்லாது. ஸோ இவங்க சொல்லக்கூடிய கிளைமின் படி அங்கே இப்போ S-300ஓட இதர பாகங்கள் இல்லைன்றத நம்ம S-300 டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிறதா எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா அந்த சார் இமேஜரி வந்து தெளிவாக அந்த இடத்துல எது இருக்குது எது இல்லை அப்படின்றத தான் காட்டுதே தவிர கீழே இருக்கிறது டேமேஜ் ஆகி நிற்கிதா அப்படின்றத இவங்களால காட்ட முடியாது. அது டெக்னிக்கலி இம்பாசிபிளான ஒரு விஷயம். அதுக்காண்டி தான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சார் இமேஜரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு புரிய வந்திருக்கும், கீழே என்ன இருக்குது அப்படின்றத அவங்களால கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆனால் அது டேமேஜ் ஆகிருக்கா இல்லையான்றதெல்லாம் அவங்களால சொல்ல முடியாது. ஸோ வெறுமனை இந்த ஒரு சிஸ்டம் இருக்குது, இதை தாண்டி வேறு எந்த சிஸ்டமுமே இல்லை, எல்லாத்தையுமே ஈரானியர்கள் அப்ரூவ் படுத்திட்டாங்க அப்படின்றத வச்சு இந்த சிஸ்டம் டேமேஜ் ஆகிருக்குன்றத நம்ம ஏற்றுக்க முடியாது. இது கூடவே இன்னும் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு இன்ன வரைக்கும் கிடைக்கல அப்படின்ற காரணத்தினால தான் நான் இது வரைக்கும் இந்த பதிவை போடாமல் இருந்தேன். ஏன்னா அந்த சேட்டலைட் இமேஜ் ரிலீஸ் ஆகி 24 மணி நேரங்களுக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இந்த பதிவை போடுறேன். இப்போ வரைக்கும் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் ஆர் இமேஜஸ் நமக்கு கிடைக்கலை. அண்ட் அதே சமயம் உம்ப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் தான் இந்த சேட்டலைட் இமேஜரியை கொடுத்துருக்காங்க. அந்த நிறுவனத்தோட போர்ட்டலில் லாகின் பண்ணி என்னால் டேட்டாஸையும் ஆக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா அது ஒரு பெய்டு மெம்பர்ஷிப்பு. அவ்வளோ தூரம் காசு கட்டி அந்த டேட்டாவை வந்து என்னால் வெரிஃபை பண்ண முடியலை. ஸோ மறுபடியும் ஏப்ரல் 21 இந்த சேட்டலைட் கான்ஸ்டலேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் அந்த ஏர்பேஸை புகைப்படம் எடுக்கணும். அப்படி எடுத்து அந்த இமேஜ் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளால் ஒப்பிட்டு மேற்கு நாடுகளோட கிளைம் என்ன அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன இன்டர்நெட் முழுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உண்மை ஜெயிக்கிறதுக்கு ஆதாரம் வேணும், ஆனால் பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டயலாக் ஒன்று இருக்கும். அந்த டயலாக் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா 2 தரப்பில் இருக்கக்கூடியவங்களும், நீங்கள் ஈரானியர்களையும் எடுத்துக்கோங்க, இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கவங்களையும் எடுத்துக்கோங்க, 2 பேருமே சொல்லக்கூடிய கிளைமை இங்கே ப்ரூவ் பண்ண முடியாது. என்ன வேணால் அங்கே நடந்திருக்கலாம், ஆனால் ஆணி அடைச்ச மாதிரி இது தாண்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யாராலையுமே ப்ரூவ் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடியும் வரலாற்றில் ஏகப்பட்ட சம்பவங்கள் இந்த மாதிரி எந்த விதமான கன்க்ளூஷனுமே இல்லாமல் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த விஷயமும் எந்த விதமான கன்க்ளூஷனும் இல்லாமல் தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் என்னோடய காணொளி. இந்த காணொளியில் என்னடா நீ ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை, ஆயிருக்கா இல்லையான்றதை நான் பார்க்குறதுக்கு தானே உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் நான் கொடுத்துருக்க டேட்டாஸை வச்சு இந்த குறிப்பிட்ட சமாச்சாரத்தில் இஸ்ரேல் சொல்கிறது நடந்திருக்கா இல்லை ஈரான் சொல்கிறது நடந்திருக்கா அப்படின்றத இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா உங்களாலேயே கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தான் அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களோட பர்சனல் சாய்ஸ் அப்படின்றது தான் இந்த சம்பவத்தோட ரிசல்ட்டே. அதனால தான் நான் என்னோட தனிப்பட்ட முடிவை உங்ககிட்ட சொல்லலை. உங்களோட முடிவுகள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரியான நிறையவே டீப்பான அனாலிசிஸை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.